குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம கோ லெண்டிங் நாம்ஸை பற்றி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இது எக்ஸாம்லேயும் என்ன சொல்கிறது, ஸோ இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக ஒரு சில சேஞ்சஸ் ஆர்பிஐ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பார்த்துடலாமா? ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கான முக்கிய நோக்கம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பத்மா அவங்க தான். ஸோ கேட்டிருக்காங்க கோ லெண்டிங் நாம்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. ஓகேவா? கண்டிப்பாக. ஓகே, ஸோ லெண்டிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கடன் கொடுத்தல், அதுதான் லெண்டிங். கோ லெண்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ லெண்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் தேவைப்படுறவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. ஓகேவா? கோ லெண்டிங் அப்படிங்கிறது 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ் சேர்ந்து கடன் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஏன் கோ லெண்டிங் அவசியம், இது தேவையா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணுறதுனால லோன்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா கடன் கொடுத்தல். ஓகேங்களா? லோன்ஸ் கொடுக்கணும். லோன்ஸ் கொடுத்தா தான் பிஸ்னஸ் நடக்கும். பிஸ்னஸ் நடந்தால் தான் உற்பத்தி அதிகமாகும். உற்பத்தி நடக்கிற அந்த பேரலாக தான் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகும். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆனால் தான் ஜிடிபி அப்படிங்கிறதும் க்ரோத் ஆகும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோன். ஓகேங்களா? லோன். ஓகே, இது நிறையா கொடுக்கணும். அப்படிங்கும்போது ஒருத்தர் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போது பெரிய பேங்க் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லா செக்டாரில் இருக்கிற பேங்க்கையும் எல்லா செக்டாரில் இருக்கிற தேவையும் பூர்த்தி பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போது சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தேவைப்படுற ஆட்களுக்கு கடன்கள் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதனால் பார்த்துட்டிங்க அப்படின்னா பாரோவர் சைடும் சாட்டிஸ்ஃபைடு. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களும் பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் பிஸ்னஸ் நடந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க சைட்லேயும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ஒர்க் அப்படிங்கிறது கிடைக்கும், பிஸ்னஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அங்கேயும் அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சைட்லேயும் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஓகேவா? நல்லா லோன்ஸ் அப்படிங்கிற போகுதுன்னா அடிஷ்னலாக ஆட்கள் எடுப்பாங்க. ஓகே, இங்கே இருந்து லோன் ஒருத்தங்களுக்கு கடன் வாங்கி ஏதாவது பிஸ்னஸ் எம்எஸ்எம்இ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு மெஷின் வாங்குவார் அங்கே. ஓகேங்களா? வாங்கக்கூடிய இடத்துல அங்கே அவங்களுக்கு ஒரு ஒரு பிஸ்னஸ் நடக்கும். வாங்கின மிஷினை வச்சு ஏதாவது ப்ரொடக்ஷன் ஏதாவது பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு ஆளை போடுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் தான். இதனால் நிறைய நடக்கும் ஒரு விஷயத்தினால, லோன் கொடுக்கறதுனால மட்டும்தான். ஸோ இதற்காக தான் பண்ணப்பட்டது. ஓகேவா? ஸோ இப்படி பண்ணும்போது பிரைமரி லெண்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்க, செகண்டரி லெண்டர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ரிஸ்க் அப்படிங்கிறது ஷேர் ஆகும். ஓகேங்களா? ரிஸ்க் அப்படிங்கிறது ஷேர் ஆகும், ப்ராஃபிட்டும் ஷேர் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் கோ லெண்டிங். ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா இப்போ பிரைமரி லெண்டர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை தாண்டி செகண்டரி லெண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு என்பிஎஃப்சி யாராவது இருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன், அவங்க கம்பல்சரி லெண்டிங் அமௌண்ட்டில் 20% கொடுக்கணும் அப்படின்னு நாம்ஸ் இருந்தது. ஓகேவா? ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக 10% மினிமம் கொடுக்கணும். ஓகேவா? இப்போது சப்போஸ் எஸ்பிஐ இருக்காங்க. ஓகேவா? எஸ்பிஐ ஒருத்தருக்கு 100 கோடி கடன் தருதுன்னு வச்சுக்கோங்களேன். 100 கோடி கடன் தருது. ஓகேங்களா? எலான் மஸ்க் இருக்காரு, அவருக்கு 100 கோடி கடன் தருதுன்னு வச்சுக்கோங்களேன். எலான் மஸ்க்கு தேவைப்படாதான், பட் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா? 100 கோடி கடன் தருது. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் இது மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி 10% மினிமம் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே நாங்கள் மினிமம் 10% ஆனால் 10 கோடி நான் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த எஸ்பிஐ இருக்காங்க இல்லையா, அவங்க 90 கோடியும் இவங்க ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 10 கோடியும் சேர்த்து 100 கோடி கடன் தருவாங்க. ஓகே, இப்போ எலான் மஸ்க் சொன்னேன் இல்லையா, எலான் மஸ்க்கு மறந்துங்க. ஓகே, இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் இது பண்ணுற விவசாயிகளுக்கு கடன் தராங்க. 100 கோடி ஒரு விவசாயி வாங்குவாரான்னு கேட்டிங்க அப்படின்னா வாங்க மாட்டார். நான் உதாரணத்துக்கு 100ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஒரு விவசாயிக்கு தர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விவசாயிக்கு தரும்போது அது ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங். கரெக்டாக? ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங். ஓகே, இப்போ 100 கோடி அப்படிங்கிறது போகுது. ஓகேவா? ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிரைமரி பேங்க் இருக்கு இல்லையா, அதோட பேரில் அதோட இதில் தான் அந்த போகும். ஓகேவா? எல்லாம் போகும். இப்போது அந்த ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்கில் 100 கோடி போச்சு இல்லையா, அது கம்ப்ளீட்டாக இதோட புக்கில் ரெஜிஸ்டர் ஆகாது. பிரைமரி பேங்க் இருக்கு இல்லையா, அதோட புக்கில் எஸ்பிஐயோட ரெக்கார்டில் ப்ரையாரிட்டி செக்டாருக்கு கொடுத்த மாதிரி கணக்கு வராது. ஓகேங்களா? அதில் 90% மட்டும்தான் கணக்கு வரும். ஓகேவா? மிச்ச 10% என்பிஎஃப்சி ஸ்ரீராமுக்கு தான் போகும். ஏன் அப்படின்னா 40% கண்டிப்பாக டோட்டல் லெண்டிங்கில் ப்ரையாரிட்டி செக்டார்ஸுக்கு ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் தரணும். ஓகேவா? இது முக்கியமான விஷயம். ஓகே, அடுத்து என்ன, ஸோ இப்போ இந்த கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம். ஓகே, லெண்டிங் தர்றது. சப்போஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த கடன் திருப்பி வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொஞ்சம் அமௌண்ட் வந்துருச்சு, திருப்பி ஓரளவுக்கு
அமௌண்ட் வரல அப்படின்னா, ஸோ இப்போ 80 கோடி வந்து திரும்பி வந்துருச்சு, மிச்சம் ஒரு 20 கோடி வரல, என்பிஏவாக ஆயிடுச்சு. ஓகேங்களா, என்பிஏவாக ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த என்பிஏல 5% மினிமம் கம்பல்சரி 5% வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ், அதாவது என்பிஎஃப்சி செகண்டரி லெண்டர் வந்து கொடுத்தே ஆகணும். அப்போ 5% அப்படின்னா எவ்வளவு? 20 கோடியில் 5% அப்படின்னா 1 கோடி. கரெக்டாக நான் சொல்கிறேன். 20%ல் 2 10 5 கோடி, 1 கோடி. 1 கோடி அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து ப்ரொவிஷனாக வந்து எடுத்து வைக்கணும். யார்? என்பிஎஃப்சி ப்ரொவிஷனாக எடுத்து வைக்கணும். ஓகேவா, அதுக்கு பேர் தான் டிஃபால்ட் லாஸ் கேரண்டி. ஓகே, இது செகண்ட் விஷயம். ஃபஸ்ட்டு 10% பார்த்தோம். செகண்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து பிரைமரி லெண்டருக்கு வந்து சேரும். ஓகேவா, தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் லாஸ் கேரண்டி வந்து செகண்டரி கொடுக்குற என்பிஎஃப்சி வந்து 5% வந்து கம்பல்சரி கொடுத்தாகணும். ஓகேவா, இப்போ ஃபோர்த் என்ன அப்படின்னா, இப்போ இந்த லோன் அப்படிங்கிறது தர்றாங்க இல்லையா, ஸோ இந்த லோன் தந்ததுக்கப்புறம் இந்த பிரைமரி பேங்க் வந்து அவங்களோட இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ரெக்கார்டு இருக்கு இல்லையா, ரெஜிஸ்ட்ரி, அதில் வந்து 15 நாளுக்குள்ளே வந்து இது பண்ணணும். ஓகேங்களா, புக் பண்ணுறது அப்படின்னா அதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, 50 days ஒன்ஸ் வந்து ஆர்பிஐக்கு வந்து கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதில் வந்து 15 நாளுக்குள்ளே இல்லை அப்படின்னா அது வந்து கோலெண்டிங்காக கன்சிடர் பண்ணப்படாது, அது எஸ்பிஐ மட்டும் கொடுத்ததாக தான் இருக்கும். இதில் யாருக்கு வந்து ட்ராபேக் அப்படின்னா என்பிஎஃப்சிக்கு ட்ராபேக். ஓகேங்களா, ஸோ ஒருவேளை பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஆர்பிஐ கிட்ட இது பண்ணி அப்புறம் பஞ்சாயத்தெல்லாம் நடந்து அப்புறம் மறுபடியும் மாறும். ஓகேவா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 days வவந்து ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க, 15 நாள் 2 வாரம். ஓகே, அதுக்குள்ளே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரியில் ரெஜிஸ்டர் பண்ணணும், பதிவு பண்ணணும் பிரைமரி பேங்க் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து கோலெண்டிங்கான முக்கியமான விஷயங்கள், இப்போதைக்கு வந்த அப்டேட்ஸ். ஓகே, இப்போ 4 பார்த்துருக்கோம். ஓகேவா, 5ஆவதாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த நாம்ஸ் இருக்கு இல்லையா, சேஞ்ச் பண்ண நாம்ஸ் வந்து எப்போ இருந்து அப்ளிகபிள் அப்படின்னா January 1, 2026 அப்ளிகபிள். ஓகே, 5 விஷயம் பார்த்துருக்கேன். 5லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருந்து 100% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா கொஸ்டின் செட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகேவா, நம்ம 5 இது பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைக்கலாம், 3 ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக வைக்கலாம் இல்லையா, ஸோ அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ படித்து வச்சுங்க. ஓகேவா, டாட்டா பை பை. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, கண்டிப்பாக அதை பற்றின டிஸ்கஷன் அப்படிங்கிறது பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ, பை பை.